இப்போது நமது நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக த பவர் ஆஃப் காட்ஸ் நேம், இறைநாமத்தின் சக்தி என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற உள்ளது. இறைவனுடைய நாமம் மனதை தூய்மைப்படுத்தும் வல்லமை கொண்டது. நாம ஜபம், இறை நினைவு மற்றும் பக்தி ஆகியவை ஆன்மீக வாழ்வில் எவ்வாறு நமக்கு வழிகாட்டுகின்றன என்பதை இந்த உரையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த அருமையான தலைப்பில் அருளரை வழங்க சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சுவாமி சத்யபிரபானந்தர் மகாராஜ் அவர்களை பணிவுடன் அழைக்கிறோம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. शूराय वीरधीराय भुवनेश्वरी तनयाय च परमहंसप्रसादाय नरेन्द्राय नमो नमः. சபையில் இருக்கின்ற மூத்த துறவி பெருமக்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். பல ஊர்களிலிருந்து வருஷா வருஷம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற அற்புதமான பிறவிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அற்புதம் ஏன் சொன்னேன்னாக்க, சென்னையிலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வரவே இல்லை. எங்கெங்கேயோ இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. மண்டபத்தில் வந்து எத்தனையோ கஷ்டத்துலேயும் தூங்கிட்டு தூங்காமல், இல்லை இங்கே வந்து தூங்கி எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அற்புதமான பிறவிகள் தான் இல்லையா? அது வருஷம் வருஷம் தெரிஞ்சு வரீங்க. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன். ஸோ இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப அற்புதமானது. இந்த தடவை அந்தர்யோகத்திலேயே நான் பார்த்தேன், மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து எல்லாம் இன்னர் லைஃப் சம்மந்தமாகவே இருக்குது இல்லையா? நாம் எப்படி உருவாகணும், நாம் எப்படி தயாரிச்சுக்கணும், அந்த மாதிரி டாபிக்ஸாகவே இருக்குது. நல்ல செலெக்ஷன். ஸோ எனக்கு ஒரு அற்புதமான ஒரு டாபிக், நாம ஜபத்தின் மகிமை, இறைநாமத்தின் மகிமை. இறைநாமத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா? நாங்கள்லாம் வந்து ஒன்றும் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். அம்மா வந்து வேலைக்கு கூப்பிட்டு மணி அடித்து சாப்பாடு போடுறாங்க, குருதேவர் பேரை சொல்கிறதுனால. இன்னும் நிறைய சொன்னால் ஞானத்தை கூட கொடுப்பா. சாரதே ஞானதாயிக்கை. ஸோ இறைநாமத்துக்கு என்ன மகிமை, அது பெரியவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு பழமொழி ஒன்று இருக்குது, ரொம்ப அழகான ஒரு பழமொழி. அது என்ன சொல்லுதுனாக்க, நம்முடைய வாழ்க்கையின் முதல் பகுதி இரண்டாம் பகுதியை நினைத்து கற்பனை செய்வதிலும், இரண்டாம் பகுதி முதல் பகுதியை நினைத்து வருந்துவதிலும் கழிகிறது. கரெக்டாக இது? ஃப்ரெஞ்சு பழமொழி. ஃப்ரெஞ்சில் கூட இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கேயும் நம்மளை மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. நாம் தான் சும்மா அந்த மாதிரி பார்த்தா ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, அங்கே கூட இதே மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. ஒரு அறிஞர் சொல்வார், வி லிவ் ஐதர் இன் த பாஸ்ட் ஆர் இன் த ஃப்யூச்சர், நாட் இன் த ப்ரெசன்ட் அப்படி சொல்வார். எப்போ வந்து என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படி தான் இருக்கு. என்ன செய்யணும், அதுதான் ஜபம் பண்ணணும். இது ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த நாம ஜபத்தின் மகிமையை தெரிஞ்சுக்கணும். ஒரு அறிஞர் சொல்வார், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, we have two lives. The second one starts when we realize that we have only one.
அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 வாழ்க்கைகள் நமக்கு இருக்குது. 2வது வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது? ஐயோ நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிற ஞானம் வந்துட்டால் 2வது வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி? ஒருத்த மாதம் பிறந்தவுடனே 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டான். 15 நாளில் 30,000 செலவாயிடுச்சு. இதை வாங்கி அதை வாங்கி இதை பண்ணி அதை பண்ணி இல்லை. அப்புறம்தான் கவுண்ட் பண்ணி பார்க்குறான், இன்னும் 15 நாள் இருக்குது, 20,000 தான் இருக்குது. ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், கண்டதெல்லாம் வாங்கக்கூடாது, கண்ட இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு அளவு வச்சு கணக்கு வச்சு செலவு பண்ணுறான். அப்போ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வாழ்க்கை தான், ஒரே மாதம்தான். 15 நாள் எப்படியோ போயிடுச்சு, 15 நாள் இவன் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை கூட கிடுகிடுன்னு முடிஞ்சிருது. கால கிரீடத்தி கச்சதி ஆயு அப்படின்னு சொல்லுவார் சங்கராச்சாரியார். யாரோ நினச்சி பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வயசாகிடுச்சுல்ல? இல்லை இப்போ தான் காலேஜுக்கு அட்மிஷன் போன மாதிரி, இல்லை வேலைக்கு அப்பீல் போட்ட மாதிரி, சென்னைக்கு வந்த மாதிரி, தூத்துக்குடி போன மாதிரி, கன்னியாகுமரி எல்லாம் இப்படி தான் இருக்குது. பார்த்தா திடீர்னு பையன் வந்து பொண்ணு வந்து வயசுக்கு நிற்கிறான், கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறாங்க. எல்லாம் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போய்டும் போல் இருக்கு அப்படின்னு தோணுது இல்லை? இந்த ஞானம் வந்தாலே மிச்சம் இருக்கிற நாட்டில் வந்து நாம் கணக்கோட செலவு பண்ணுவோம். அந்த மென்டாலிட்டி வந்தாலே போதும், வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பேர் தான் வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுற அந்த டெக்னிக். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில், சுய முயற்சி. சிருங்கேரி மட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார், சந்திரசேகர பாரதி சுவாமிகள். குரு, எங்களுக்கெல்லாம் ஒரு குரு. நாங்கள்லாம் வந்து சிருங்கேரி மட் சாதுஸ். அவர்கிட்ட வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபாரினர் வந்து கேட்குறார், சுவாமி, யூ பீப்புள் ஸ்பீக் ஆஃப் ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில். நீங்கள் விதியை பற்றியும் பேசுகிறீங்க, சுய முயற்சியை பற்றியும் பேசுகிறீங்க. ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? இல்லை, விதினாக்கா எல்லாம் விதி அப்படி இருக்க வேண்டியதுதான். இல்லை சுய முயற்சி அப்படின்னாக்கா எல்லாம் சுய முயற்சி அப்படின்னு இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ரெண்டையும் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொன்ன, தே ஆர் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். வேறு வேறு கிடையாது. போன ஜென்மாவில் எந்த ஃப்ரீவில் நீ யூஸ் பண்ணியோ அது இப்போ ஃபேட்டாக வந்திருக்கு. இப்போ என்ன ஃப்ரீவில் யூஸ் பண்ணுறியோ அது அடுத்த ஜென்மாவுக்கு ஃபேட்டாக போக போகுது. ஒன் சேஞ்சஸ் இன்டு அதர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகான யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், உண்மை. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, எனக்கு கஷ்டமே இல்லை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க பார்க்கலாம். 2 பேர் தூக்குறாங்க, வயசானவங்க. இல்லை கஷ்டம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியலை, இல்லை அவங்களால மற்றவங்களுக்கு கஷ்டமாயிடுமா? சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒரு விதமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள். அதை விதி அப்படின்னு ஏற்றுக்கணும், மாற்ற முடியும். இப்போ உங்கள் அம்மா அப்பாவை யாரோ செலக்ட் பண்ணிங்களா? ஹஸ்பண்டு கூட செலக்ட், அந்த காலத்தில் இல்லையா, செலக்ட் பண்ணல. அம்மா அப்பா காட்டி கொடுத்தாங்க, கட்டிட்டோம், அவ்வளவுதான். ஆனால் வந்ததுக்கப்புறம் எப்படி வாழணும் அது உங்கள் ஃப்ரீவில். வேடிக்கை ஒரு கதை படித்தேன். ஒரு 8 வயசு பையன் அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா, பிரகலாதன் அப்பா பேச்சை கேட்கவே இல்லை, நாராயணன் சொன்னான். நாராயணன் வந்து அருள் புரிஞ்சார். ராமர் முழுக்க முழுக்க அப்பா பேச்சையும் கேட்டார், அவருக்கும் கடவுள் அருள் புரிஞ்சார். இப்போ நான் என்ன பண்ணுறதுப்பா? நல்ல கேள்வி இல்லை? அந்த அப்பா சொன்னார், டேய், அவங்க இருந்தது வேறு யுகம், நாம் இருக்கிறது வேறு யுகம். இந்த கலியுகத்தில் நானும் சரி நீயும் சரி உங்கள் அம்மா பேச்சை கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. இது ஃப்ரீவில்.
அவள் வந்து சேர்ந்துட்டா அது ஃபேட்டு. இப்போ நடந்துக்கணும் பொறுப்பாக, எந்த விதமான கோணல் மாடலும் வராமல். வரும், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நேற்று வச்ச சாம்பார் நல்லா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது கஷ்டமாக அப்படி கேட்கணும்ல, வச்சிருக்கிய சாம்பார் அப்படின்னாக்கா அடுத்த நாள் இன்னும் கேட்டு போயிடும். இதெல்லாம் தான் ஃப்ரீவில். சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி கிடைக்கிற நேரத்தில் இந்த பகவத் ஸ்மரணம் பண்ணணும். அப்படி பண்ணால் நம்முடைய எதிர்கால ஃபேட் இஸ் கெட்டிங் டிசைன்டு இன் அ பெட்டர் வே. இதை விட இன்னும் நல்லா சூப்பராக வரும். அதுக்கு எளிமையான வழி இந்த நாம ஜபம். மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சைத்தன்யர் சொல்லியிருக்கிறார், ஆஞ்சநேயர் இப்போ கூட ராம் ராம் சொல்கிறார். பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் கேட்டார், ஆஞ்சநேயா என் கூட வைகுண்டத்துக்கு வந்துரு. ஆஞ்சநேயர் என்ன கேட்டார், அங்கே ராமநாமம் இருக்குமா? இல்லை, அங்கே வைகுண்டத்தில் நாராயண நாமம் தான், ராமநாமம் கிடையாது, ராமநாமம் கிடையாது. அப்போ அந்த இடம் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன், பூலோகத்திலே இருக்கேன். டிவோட்டிஸ் உங்கள் பேரை பாடுவாங்க. அவர் இன்னும் கூட ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கிறார். விஷ்ணு புராணத்திலேயே ஒரு ஸ்லோகம் வருது, அதில் சொல்கிறார், நாராயணன் சொல்கிறார், நாகம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேச ந மத் பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத அப்படிங்கிறார். வைகுண்டத்தில் நான் கிடையாது, யோகிகள் இதயத்தில் நான் கிடையாது. என்னுடைய பக்தர்கள் எங்கே என்னுடைய புகழை பாடுகிறார்களோ, எங்கே என்னுடைய மகிமையை பேசுகிறார்களோ, இதெல்லாம் மகிமையை பேசுகிற இடம். தத்ர திஷ்டாமி, நான் அங்கே இருக்கேன். படத்தில் இல்லை, உண்மையிலே இருக்கிறேன், நம்ம கண்ணுக்கு தெரியல. இந்த எக்ஸ்ரே பிளேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லை, ஒரு கருப்பு லைன் ஒரு வெள்ளை லைன், அவ்வளோதான் நீங்கள் சொல்லுவீங்க. அதே ஒரு டாக்டர் இப்படி எடுத்து பார்த்தாக்கா, ஓ ஹீ இஸ் அஃபெக்டட் பை டிபி அப்படின்னு அவர் சொல்கிறாரா இல்லையா? இந்த ஃபில்மை பார்த்து அவர் எப்படி தெரியுது? அவருக்கு ஸ்பெஷல் ஐஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐஸ் நாமளும் டெவலப் பண்ணால் த்ரூ தி ப்ராக்டிஸ் ஆஃப் ஜபா கடவுள் இங்கே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது தெரியும். அதனால தான் ஜபத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன் ஃபிலாசபியில் ஜபம் பண்ணுறதுக்கு இஸ்லாமியர்ஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை ட்ரெயினில் போகிறேன், இங்கேருந்து ஏலகிரி மகாராஜ் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த ட்ரெயினில் போகிறப்போ அந்த சைடு பெர்த்தில் வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு ஹிந்து 65 இயர்ஸ், ஒரு முஸ்லீம் 70 இயர்ஸ். சென்னையில் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறின அந்த முஸ்லீம் அப்படியே உட்காந்துருக்கிறார். நம்முடைய ஹிந்து இங்கே உட்காந்துருக்கு. நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஹவு மச் வி ஆர் லேக்கிங். மொபைலில் பேசிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். நான் நாட்டு இந்த ஜோலார்பேட்டை வரைக்கும் பார்த்தேன். அந்த முஸ்லீம் ஜென்டில்மேன் அப்படியே உட்காந்துருக்கிறார். ப்ராக்டிஸ் 5 தடவை 4 தடவை அவங்க தொழுகை பண்ணுவாங்க. எத்தனை பேர் தீட்சை வாங்கியிருக்கீங்க இங்கே? எல்லாருமே வாங்கிருங்க. சரி, கையை கீழே போடுங்க. எத்தனை பேர் ஒழுங்காக ஜபம் பண்ணுறோம் நேரத்துக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லையா? சரி, எத்தனை பேருக்கு மந்திரம் ஞாபகம் இருக்குது சொல்லுங்க. அதையும் கேட்க வேண்டியிருக்கு. வேலூர் மடத்தில் சுவாமி வீரேஸ்வரானந்தஜி 10th பிரசிடெண்ட், அற்புதமான சாது, பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், பெரிய தபஸ்வி. ரொம்ப இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப ரேர். அவர் உட்கார்ந்துருக்கிறார் பிரசிடெண்ட். வெளியில் வந்து கியூ நிற்குது. அங்கே ஒரு டிவோட்டி வந்துட்டு அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கார். எதுக்கு இந்த கியூ அப்படின்னு கேட்குறப்போ அந்த கியூவில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், பிரசிடெண்ட் மகாராஜ் இருக்கார், அவருடைய பிரணாமம் அதுக்காக. ஓ, யார் பிரசிடெண்ட்டு? பரம்பூஜ்யோ. பெங்காலிஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க, பரம்பூஜ்யோ பூஜ்யனியோ ஸ்ரீமத் சுவாமி வீரேஸ்வரானந்தஜி மகாராஜ். ஓ, ஐ திங்க் அவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்தார் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. குருக்கிட்ட அவ்வளோ பக்தி அவருக்கு பாருங்கள். மேபி குருவை வந்து இஷ்டத்திலே கலந்து வச்சுட்டார்னு நினைக்கிறேன், தனியாக பார்க்கல. நிறைய பேர் இது மறந்து போயிடுது. ஜபம் செஞ்சால் என்ன வரும்? சிம்பிளாக ஒரு மந்திரம் சொல்லுது, மனனா திராயத்தே இது மந்திரஹா.
நினைப்பவரை காப்பாற்றுவது மந்திரம். அது ஒரு பாட்டு இங்கே மேலே கூட இங்கே பாடுவாங்களா தெரியல, என்னது, ராமநாமம் சொல்பவரை ரட்சிக்கும் நாமம். கேட்டிருக்கீங்களா? ஹரிவர்தன் சாமி தெரியும். அப்கோர்ஸ் அவரோட கொஞ்சம் நல்லா பாடுறேன்னு நினைக்கிறேன். கைத்தட்டுங்க கொஞ்சம். ராமநாமம் சொல்பவரை ரட்சிக்கும் நாமம். கிருஷ்ணநாமம், ராமகிருஷ்ண நாமம், சைத்தன்ய நாமம், சங்கர நாமம், எது வேணால் சொல்லுங்க. உங்களுக்கு ரக்ஷா உண்டு, ரக்ஷா பந்தன். அவர் கட்டுப்படுறார். நீங்கள் நாமம் சொன்னால் அவர் கட்டுப்படுறார். பிரகலாதன் சொல்கிறான், ஹிரண்யகசிபு கேட்குறான், இந்த தூணில் இருக்காரா? இருக்காரப்பா. அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. நாராயணன் உடனே அந்த தூணில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். உடனே ஹிரண்யகசிபு அங்கே போயிட்டான். இதில் இருக்கானோ நாராயணன் அங்கே ஓடினாராம். ஏன்னா பிரகலாதன் சொல்லிடுறான். பாருங்கள் நம்பிக்கை, பாருங்க பகவானையே ஆட வைக்குது பாருங்க. நம்மளை காப்பாற்றுறது, இவன் வார்த்தையை காப்பாற்றணும். ஏதாவது சொல்லணுமா? மந்திரம் மறந்து போச்சு, ஞாபகம் இருக்கு. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ உட்காருங்க, அப்புறம் பேசுகிறேன். நாளைக்கு காலையில் பேசலாம். சரி சரி, இப்போ உட்காருங்க, அப்புறம் பேசலாம். சரியா? இதெல்லாம் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், மந்திரத்தை சொல்லுங்க. சரி, மறுபடியும் மறந்துடாதீங்க, சொல்லிகிட்டே இருங்க. சொல்லிகிட்டே இருந்தால் மறக்காது. சரியா? ஸோ மரணத்ராயத்தை ஏதி மந்திரகா, எது நினைப்பவரை காப்பாற்றுமோ அது மந்திரம். அதனால தான் கிருஷ்ணன் சொன்னார், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்னார். நாளைக்கு நீங்கள் கோயிலில் பார்ப்பீங்க, யாகம் பண்ணுவாங்க, யஜ்யம். அதுக்கு நிறைய திங்ஸ் வேணும். ஹோமகுண்டம் வேணும், அதில் மணலை பரப்பணும், குச்சி வைக்கணும், பழம் போடுவாங்க, நெய் ஊற்றுவாங்க, துணியை போடுவாங்க, ஸ்வீட் போடுவாங்க, மலர் ஃப்ளவர்ஸ் போடுவாங்க. எல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் யஜ்யம் பண்ண முடியும். ஜபம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒன்றே ஒன்று தான் வேணும். என்ன வேணும்? மனசு வேணும், மந்திரம் வேணும், ரெண்டு வேணும். மந்திரம் கொடுத்துட்டார், அவங்க எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. மறக்காமல் இருந்தால் சரி. மறக்காமல் இருக்கிறதுக்கு திருப்பி திருப்பி சொல்லுங்க. இந்த மந்திரம் இருந்தாலே போதும். அது உயர்ந்த வகை. எங்களுக்கு தீட்சை கிடைச்சப்போ ஸ்ரீவன் சுவாமி தபசிவாஜி மகாராஜ் சொன்னார், if you can do mentally, that is the best. If you count on fingers, that is okay. If there is no way, repeat on mala. அப்படின்னு சொன்னார். மனசில் கண்ணை மூடிட்டு சொல்கிறது பெஸ்ட்டு. புத்திசாந்த மகாராஜ் கூட சொல்லுவார். அவர் தீட்சை கொடுத்துட்டு அவங்க தகுதி என்ன அப்படின்னு பார்க்க மாட்டார், ஆனால் இதை சொல்லுவார், மனசில் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிம்பார். அதுதான் உயர்ந்த வகை ஜபம் அப்படி சொல்லுவாங்க. முடியலையா, கையில் அட்லீஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, மாலையை வச்சுங்க அப்படிமா. ஸோ தட் மீன்ஸ் மாலை வச்சுக்கிறது இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. வெளியில் போகிறப்பெல்லாம் அப்படியே உருட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே கோயிலில் சுற்றுறப்போ கூட வெளியில் காட்டுறதுக்காக இல்லை, உள்ளே பார்க்குறதுக்காக. சில பேர் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. மந்திரம் சொல்கிறாங்களே அவ்வளோ வேகமாக உருட்டுறாங்க. ஏன்னா மந்திரம் எவ்வளோ பெருசாக இருங்க எங்களுக்கு தெரியும் இல்லையா? கடகடன்னு உருட்டாங்க. நானே அன்றைக்கி இவ்வளோ வேகமாக எப்படி சொல்ல முடியுது, ஆச்சரியமாக இருக்குது. அது வேறு இப்போ மெஷின் வந்துடுச்சு. அவன் சொல்கிறானோ இல்லை, நான் தட்டிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா 2038. அப்பா நிறைய பண்ணிட்டு சொல்லி போயிடுறோம். சொன்னவா இல்லையா தெரியும். உண்மையாக உள்ளம் உருகி ஹோல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து 10 தடவை சொல்லுங்க. அதனுடைய எஃபெக்டே தனி. நம்பரை பார்க்காதீங்க,
உள்ளன்போடு சொல்லுங்க இல்லையா. இப்போ வீட்டுக்கே ஹஸ்பண்ட் வர்றார், ஆஃபீஸில் வா வந்தாச்சா, வந்து உட்கார் கொட்டிக்கோ, சந்தோஷமாக இருப்பார் அவர். அழகாக வாங்க உட்காருங்க, சட்டையை முதல்ல கழட்டுங்க, ஃபேனுக்கு கீழே உட்காருங்க, ஏன் களைச்சி போயிருக்கீங்க அவளுது, அதுலேயே அந்த களைப்பு போயிடும். குருதேவ் கூட அந்த மாதிரி தான், குருதேவா வாங்க அப்படி. இன்றைக்கி கூட காலையில் ஒருத்தர் கேட்டார், மனசு எங்கெங்கோ போயிட்டுருக்கு, யாருடைய மனசு நம்மக்கிட்ட இருக்குது சொல்லுங்கள். இல்லை, அது நம்ம மனசுன்னு சொல்கிறோம், அது எப்போவுமே மற்றவங்ககிட்ட தான் இருக்குது பாருங்கள். இல்லை, யோசனை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஒரு அறிஞர் சொல்வார், திஸ் திங் பிலாங்ஸ் டு யூ பட் இட் இஸ் நாட் யூஸ்ட் பை யூ பட் அதர்ஸ் ஒன்லி யூஸ். வாட் இஸ் தட்? உங்கள் பேர். இல்லை பாருங்க, இல்லை இப்போது மகாராஜ் வந்திருக்காங்க, நீங்கள் யாராவது வந்து இப்படிப்பா சாமிஜி நான் தான் விமோக்ஷானந்தா அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவார். நீங்கள் 10 நிமிஷம் பேசுகிறப்போ 10 தடவை அவர் சொன்னார்னாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன சாமிஜி ஏலகிரியில் இருக்கிறார், கூல் பிரதேசம், என்ன ஒரு மாதிரியாக இருக்கார் அப்படிம்பீங்க இல்லையா. சாரி மேடம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவங்க சொல்லணும், இல்லை இவர் தான் சுவாமி விமோக்ஷானந்தி, நல்ல சாது, நல்லா பேசுவார், நல்லா பழகுவார், மற்றவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை போல் இந்த நாமம் கடவுளுக்கு சொந்தம், ஆனால் நாம சொல்லணும். அதை சொன்னால் அது ஒரு யஜ்யம், அந்த யஜ்யமாக நான் இருக்கிறேன். பண்ணலாமா இல்லையா? பண்ணணும். ஜபம் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்லோகம் சொல்லுது, ஜகாரோ ஜன்ம விச்சேத பகார பாபநாசனகா ஜன்ம கர்ம ஹரோ யஸ்மா தஸ்மா ஜப இதி ஸ்மிருதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எந்த இதில் வருதுன்னு தெரியல, ஏதோ ஒரு புக்கில் கிடச்சிது, நல்லா இருந்தது. ஜகார ஜ, இப்போ ரெண்டு லெட்டர் இருக்கு இல்லையா. ஜ சொன்னாக்கா ஜன்ம விச்சேத, ஜென்மங்கள் தொலையுது. சேத அப்படின்னாக்கா ஹிந்தியில் சொல்லுவாங்க சேத அப்படின்னாக்கா நாசமாகுது. பகார பாவநாசம், பாவங்கள் நாசமாகுது, பாவங்கள் போனாலே ஜென்மம் போயிடும். ஜென்ம கர்ம ஹரோ யஸ்மா, ஜென்மமும் கர்மமும் எதனால் போகிறதோ அதனால் இதுக்கு ஜபம் என்று பெயர் இல்லையா. அதனால தான் சங்கராச்சாரிய சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணை அப்படின்னா, டுக்ருங்கரனுக்கு அவர் இலக்கணத்தை சொன்னார். அந்த நபருக்காக நாம் சேர்த்து வைக்கிற சொத்து, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்முடைய சொந்தக்காரங்க, டாக்டர்ஸ் யாருமே காப்பாற்ற முடியாது இல்லையா. ஒரு டாக்டர் பார்க்க போயிருந்தேன் கல்கத்தாவில், நல்ல டாக்டர் அவர். அங்கே எழுதி வச்சிருக்கிறார், வி ட்ரீட் ஹீ ஒன்லி ஹீல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தார். இன்னும் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்ப்பா. அவர் ஒத்துக்கிறார் இல்லை, ஊசி போடுவேன்ப்பா, அது எப்படி வேலை செய்யும் அவருக்கு தான் தெரியும் இல்லை. அது ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போட போனப்போ அவன் கேட்குறான், வலிக்குமா டாக்டர்? வலிக்கவே வலிக்காது. ஊசி போடுறப்போ வலிக்குது. ஏன்டா டாக்டர் வலிக்காதுன்னு சொன்னீங்க? எனக்கு வலிக்காதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற. வி ட்ரீட் ஹீ ஹீல்ஸ் இல்லை. எதுவும் கூட வர, எதுவும் காப்பாற்றாது இல்லையா. சப்போஸ் பணம் நிறையா இருந்தால் உங்கள் உயிரை காப்பாற்றும் அப்படின்னாக்கா, முகேஷ் அம்பானியோட அப்பா இன்னும் உயிரோடு இருக்கணும். இருக்காரா? எம்ஜி ராமச்சந்திரன் உயிரோடு இருந்திருக்கணும். இருக்காரா? எங்கே போகிறாங்க? அப்போ எது காப்பாற்றும்? ஜப. உங்கள் நாமந்தான், உங்கள் நாமம் இல்லை, நீங்கள் சொல்கிற நாமந்தான் காப்பாற்றும் இல்லையா. ஜபம் பண்ணால் என்ன ஆகும்? கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், 18th chapter, யக்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா. சாரதாம்மா கிட்ட போய் ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஜபம் பண்ணுறப்ப மனசு எங்கெங்கேயோ அலையுது, என்னென்னமோ கெட்ட தாட்ஸ் எல்லாம் வருது அம்மா, என்ன பண்ணுறது அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, பழைய ஜென்மாவில் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் வருது, பயப்படாத, நாமும் சொல்லு. நாம் அந்த பாவ மூட்டையை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கோம். ஐயோ நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம், என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அது இது சொல்லி. அதுமாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் போய் உட்காந்துட்டு அவனுக்கு ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியல. டீச்சர்கிட்ட சொல்கிறான், மேம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஒன்றுமே வரல, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக கொடுங்களேன் அப்படிங்கிறான். ஐயோ லைஃப்பில் எக்ஸாம் ஹால்லேயே முடியாது, லைஃப்பில் முடியுமா என்ன? பாவனானி நம்மளை தூய்மைப்படுத்துது. நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாமும் சொல்கிறப்போ ஒவ்வொரு
பாவ வினை குறையுது அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படி சொல்லுவார். நம்மாழ்வார்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்டான், சுவாமி முக்தி எப்படி கிடைக்கும்? அவர் பட்டுன்னு சொன்னார், அற்றது பற்றெனில் உற்றது வீடு அப்படின்றார். பற்று விட்டு போச்சுன்னாக்கா இந்த வீடு விட்டு போயிடும், அந்த வீடு கிடைச்சிடும். இந்த வீட்டை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வீடு கிடைக்கும். எப்படி வரும் அது? உலகப்பற்று நீங்கினால் முக்தி. உலகப்பற்றை நீக்குவதற்கு ஜபம். ஜபா சித்திகி அப்படின்னு சாரதம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அங்கெல்லாம் வந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மாலை உருட்டிகிட்டே இருப்பாங்க, கிருஷ்ண 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 கிருஷ்ண, அந்த மாதிரி. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை. எதுக்கு? அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பற்று விடுறதுக்கு அந்த பற்றை பிடிச்சிக்கோ. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மனசை கொடுத்தாகணும். ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நீ உலகத்துக்கு உன் மனசை கொடுத்தா அது உன் மனசை செதைச்சிடும். கடவுளுக்கு கொடுத்தா அது பொண்ணு மாதிரி அப்படியே ஒளிரும் அப்படிம்பார். கொடுக்க பழகும். ஏன்னா இத்தனை ஜென்மமாக மாணிக்கவாசகர் பாடுவதில்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாக அப்படியே போட்டுகிட்டே வர லிஸ்ட்டு. அவருக்கு தெரியுது அந்த நிலையில் இருக்க. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். அத்தனை ஜென்மாக்களில் சேர்த்த சம்ஸ்காரங்கள் நம்மளை வந்து இந்த உலகத்தை பற்றியே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புங்க. யூஸ் யுவர் ஃப்ரீ வில், தட் வில் கிரியேட் யுவர் ஃபேட். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி. இந்த நாமத்தின் பெருமையை பற்றி கம்பர் சொல்கிறார் பாலகாண்டத்தில், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால். என்ன அழகாக இருப்பாருங்க. நீ ராமான்னு சொன்ன நன்மை வரும், செல்வம் வரும். யாரோ ஒருத்தர் போய் காஞ்சி பெரியவா கிட்ட கேட்டார், இந்த கந்தர் அனுபூதி டெய்லி படிக்கிறேன், ஆனால் குடும்பத்தில் பண கஷ்டம் நிறையா இருக்குது, பணம் வர்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. காஞ்சி பெரியவா எவ்வளோ பெரிய மகான் இல்லை, எவ்வளோ படித்தவர் இல்லை, எல்லா ஸ்கிரிப்சரும் படிச்சிருக்கிறார். பா, நினச்சி கூட பார்க்க முடியாது. அவர் சொல்கிறார், கந்தர் அனுபூதியில் கடைசி பாட்டில் கடைசி லைன் என்ன? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த குருவாய் எடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்கு? வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய்னாக்க இன்கம் இல்லை, வருவாய் அருள்வாய் குகனே. அப்போ அதுலேயே வந்துடுது, எல்லாம் வரும் போ அப்படின்னாரா. ஹவு சிம்பிள், ஹவு ட்ரூ பாருங்க இல்லை. குருவாய் வருவாய் அதுக்கு வேற மீனிங், வருவாய் அருள்வாய் அதுக்கு வேற மீனிங். அதுவும் கொடுப்பார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்மை. திண்மைனாக்க தீமை. நம்மகிட்ட சில தீய குணங்கள் இருக்கா இல்லையா? இல்லை, இல்லாதவங்க யாரோ கை தூக்க முடியுமா? பாருங்க, நமக்கே தெரியுது எல்லாம் இருக்குது, இதுவும் இருக்குது இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய தீமைகள் போகும். அபிச்சே சுதராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் விவசிதோகி சக அப்படிங்கிறார் கிருஷ்ணர். கெட்டவனாக இருந்தால் கூட என்கிட்ட சரணடைஞ்சா, என்னை உள்ளத்தில் நிறுத்தினா அவன் நல்லவன் தான், கூடிய சீக்கிரமே நல்ல வழிக்கு வந்துடுவான். ஸ்லோலி பட் ஸ்டெடிலி. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. ஜென்மம் இருந்தாலே மரணம் உண்டு, மரணம் இருந்தாலே ஜென்மம் உண்டு. ஜாதஸ்ய துருவம் இருத்துர் அப்படி சொல்வார் கிருஷ்ணன். எவன் சாகுறானோ அவன் பிறப்பான், எவன் பிறக்கிறானோ அவன் சாவான் அப்படி சொல்வார் கிருஷ்ணர். அது பெரிய டாபிக், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இம்மையே ராம என்று 2 எழுத்தினால். 2 எழுத்து சொல்லுங்கள். ராமா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமகிருஷ்ணா ராம, எது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ. நான் ஒரு தடவை வேலூர் மடத்தில் இருந்தப்போ சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் அங்கே இருக்கிற பிரசிடெண்ட், அமெரிக்காவிலேருந்து ஒரு ஜென்டில்மேன் இமெயில் போட்டார். ஐ அண்ட் மை வைஃப் வி வாண்ட் டு டேக் இனிஷியேஷன், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் டேட் அப்படின்னு. மகாராஜ் உடனே சொன்னார், தீட்சை எடுக்கணும், டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாராஜ் சொன்னார், நீ எப்போ இங்கே வர முடியுமோ வா, நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேரும் வந்துட்டாங்க. வந்தவுடனே வந்து பார்க்குறாங்க. அப்போ மகாராஜ் கேட்குறார், ஃபார் வாட் பர்பஸ் யூ ஹவ் கம், எங்கேருந்து வரேன்? ஃபஸ்ட்டு அதை கேட்டார்.
பாஸ்டன். ஓ, பாஸ்டனில் நம்ம ஆசிரமம் இருக்கே, போவியா? எஸ், வி விசிட். சுவாமி சர்வகதானந்தர்னு ரங்கநாதாஞ்சி ரொம்ப க்ளோஸ், அவர் சேவை பண்ணியிருக்கார் நிறைய. சர்வகதானந்தி தெரியுமா? எஸ் எஸ், அவர் தான் எங்களை வந்து உங்ககிட்ட போக சொன்னார். வெரி குட். எதுக்காக வந்திருக்கேன்? தீட்சை எடுக்க நீங்கள் லெட்ரு போட்டிங்க. ஓ, வெரி குட், ஆல்ரைட். தீட்சை வந்து ஒரு 4 நாள் கழிச்சு இருந்தது. சரி, போய் பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் பார்த்துட்டு வா, தீட்சை அப்புறம் பார்க்கலாம் அப்படி. அவங்க அங்கங்கே போவாங்க, தட்சிணேஸ்வர் போவாங்க, காசிபுரம் போவாங்க, எங்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் மட்டும் வந்து 2 வாரத்தை பேசிட்டு, அதிகம்லாம் ஃபாரினர்ஸ் அதிகம் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வந்து 2 வாரத்தை பேசிட்டு சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவாங்க. தீட்சைக்கு ஒரு நாள் முன்னாடி, நாளன்னைக்கு தீட்சை, அன்னைக்கு ஈவினிங் 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு டுடே வி வென்ட் டு ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்க. அப்புறம் மகாராஜ் கேட்குறார், புதுசாக கேட்குறார், எதுக்காக நீங்கள் 2 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு. மறந்துட்டார், வயசானவர் இல்லையா, என் பேரையே மறந்துடுவார் சில சமயம். ஸோ முகம் ஃபேஸ் ஞாபகம் இருக்கும், பேர் மறந்துடுவார். ஸோ எதுக்காக வந்திருக்கேன்? எனக்கு தீட்சைக்காக வந்திருக்கோம், லெட்டர் போட்டோம். ஓ, எங்கேருந்து வரேன்? பாஸ்டன். அப்போ திடீர்னு ரங்கநாதாஞ்சி சொன்ன, ஐ விஷ் போத் ஆஃப் யூ டேக் ஃப்ரம் சர்வகதானந்தா. அவங்க வந்ததே இந்த பர்பஸுக்கு, திரும்பி அங்கேயே போ அப்படிங்கிறார். எனக்கு நான் நிற்கிறேன், 4 நாளாக இதை பேசிட்டு என்ன சாமிஜி இப்படி ஏமாத்துறாரு அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை. அவங்க வந்தது இந்த பர்பஸுக்கு, 2 பேரும் சர்வகதாஞ்சிக்கிட்டேருந்து வாங்கிங்க அப்படி சொன்னப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் முகம் பார்த்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொன்னார், சாமிஜி ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட தான் தீட்சை வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அவர் தான் வந்து பிரசிடென்ட் மகாராஜ் இருக்கிறார், கிரேட் சோல், இந்த மாதிரி சோல் கிடைக்க மாட்டாங்க, போய் வாங்குன்னு சொல்லி அவர் தான் சொல்லிவிட்டார். பட் நாங்கள் வந்து அவர் தான் குருவான்னு நினச்சிட்டு இருக்கோம், யாருக்குமே தெரியாது, அவங்க சொல்லவே இல்லை. பாருங்க. எஸ், ஐ விஷ் யூ கோ, என்னுடைய ஆசை நீங்கள் போங்க. 2 பேரும் போனாங்க, அங்கே போய் வாங்கினாங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன், எனக்கு ராமமுத்திரம் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், கிருஷ்ணமுத்திரம் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், அது நினைக்காது. உங்களுக்கு எது வரணுமோ அதுதான் வரும். அதில் நம்பிக்கையோடு சொல்கிறதுக்கு யத்னம் பண்ணணும். சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, புண்ணியஸ்ய ஃபலம் இச்சந்தி புண்ணியம் ந குர்வந்தி மானவா, ந பாப ஃபலம் இச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். புண்ணியத்தினுடைய பலன் வேணும், ஆனால் புண்ணியம் பண்ண மாட்டாங்க. புண்ணியத்தினுடைய பலன் என்ன? வசதி, நல்லது, ஆனால் புண்ணியம் பண்ண மாட்டாங்க. நான் பாப ஃபலம் இச்சந்தி, பாவத்துடைய பலன் என்ன? பனிஷ்மெண்ட்டு. பாபம் குருவதி முயற்சி பண்ணி பாவம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, மந்திரம் சொல்லக்கூடாதா இல்லை? அது நம்ம சீனியர் சாமி ஒருத்தர் சொல்லுவார், நிறைய பக்தர்களை நான் பார்த்துருக்கேன்ப்பா, எனக்கு நேரம் கிடைக்கல, அது சரியில்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, ஆஃபீஸ் சரியில்லை, இந்த புலம்புறத்துக்கு அவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, அந்த நேரத்துக்கு ஜபம் பண்ணலாம்ல. பைபிளில் ஒரு ஸ்டேட்மெண்ட், யூ ஹாவ் டைம் டு வரி, தட் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ப்ரேயிங் அப்படின்பாரு. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். கவலைப்படுறதுக்கு யாருக்கு டைம் இருக்குது சொல்லுங்க? எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க. கிறிஸ்டியனா முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிடாதீங்க, டயத்தை கன்வெர்ட் பண்ணுங்க. கவலைப்படுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, அதை அப்படியே ஜபத்துக்கு மாற்றுங்க. நம்மகிட்ட ஒரு அம்மா டீனரில் இருந்தப்போ, ஏப்ரல் மாதம் வந்துருச்சு சாமி, தாங்க முடியாது சென்னையில், மழையே பெய்யாது, ரொம்ப கஷ்டம். எஸ், பட் இந்த மாதிரி சொல்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இது சால்வ் ஆகுமா? பின்ன என்ன செய்யலாம் சாமி? இதை அப்படியே மாற்றுங்க. ஏப்ரல் மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பகவானே மழையை கூடன்னு மாற்றுங்க. இதுக்கும் புலம்புறீங்க, இந்த புலம்பலை கொஞ்சம் மாற்றி புலம்புங்க, பகவானே மழையை கூடன்னு சொல்லி அவரோட லிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. மேக் இட் பாசிட்டிவ், ஹெல்ப்ஃபுல், மீனிங்ஃபுல். எப்பப்போ கவலை வருதோ, ஜெய் ராமகிருஷ்ணா இதை தீர்த்து வைப்பேன், அவர்கிட்டையும் விடுங்க, சொல்லுங்க, உங்கள் முயற்சியும் பண்ணுங்க. அவர் பேரை சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இங்கேயே நிற்கலை, அவரும் குதிச்சார் பாருங்கள் இல்லையா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு குதிச்சுட்டே போனார், வழி கிடச்சிது. அந்த மாதிரி ராமர் ஒரு தடவை சீதா அம்மாவை கேட்டாராம், பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம்,
நான் உயர்ந்தவனா, என்னுடைய நாமம் உயர்ந்ததா? சீதாம்மா டக்குன்னு இந்த கேள்வி எதிர்பார்க்கல. குனிஞ்சிக்கிட்டு, ஏன் குனிஞ்சிக்கிட்டுனா அந்த காலத்து பொம்பளை இல்லையா? ஸோ குனிஞ்சிக்கிட்டு நடந்தது குனிஞ்சிக்கிட்டு சொல்கிறாங்க, உங்கள் நாமம் தான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிற? அசோகவனத்தில் இருந்தப்போ ராவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் வசதியாக எல்லா அரக்கைகளும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறப்போ உங்கள் புத்திரன் ஆஞ்சநேயன் உங்கள் பேரை சொல்லிட்டே குதிச்சா, நீங்கள் வரல, நீங்கள் என்னை காப்பாற்றலை, உங்கள் நாமம் தான் என்னை காப்பாற்றுச்சு. ஸோ நாமம் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொன்னாங்களாம். இது ராமகிருஷ்ணன் யாரோ ஒரு சாதுகிட்ட கேட்டுட்டு சொல்கிறார், ராமநாமம் உயர்ந்தது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நாமத்தை சொன்னால் நெருப்பு பொறியால் பஞ்சுமலை எரிவது போல் நம் பாவமூட்டை எல்லாம் அழிந்து போகும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? இப்போ ஏதோ ஒரு இடத்துல நெருப்பை பற்ற வச்சிடுறீங்க, நீங்கள் அதுக்கிட்ட போய் டைரெக்ஷன் கொடுக்கணுமா? ஹலோ, கம் திஸ் சைடு ஃபர்ஸ்ட், தென் யூ கோ தட்ஸ், எப்படி சொல்லுவீங்களே? அது இஷ்டத்துக்கு அது போவோம். நீங்கள் நின்றுட்டு இருந்தால் உங்களையும் கல்ஃபையும் தான். நெருப்புக்கிட்ட போய் நீங்கள் சொல்ல வேண்டாம். நாமம் அப்பேற்பட்டது, பாவமூட்டை பஞ்சுமலை மாதிரி எரிஞ்சு போகும் அப்படிங்கிறார். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. ஞானாக்னி வந்தால் எவ்வளவு பாவமூட்டை புண்ணிய மூட்டை இருந்தாலும் சரி எல்லாம் துவம்சம் பண்ணிடும் அந்த ஞானம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். பாரதியார் ஒரு இடத்துல பாடுவார், அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினுள் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, கழல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ, தத்தரிகிட 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 தோம். அப்படி மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்கேருந்து இவ்வளோ வீரமாக எழுதுனான்னு தெரியல பாருங்க. இப்படி காளி மாதிரி எழுதுறாரு பாருங்க. அந்த அக்னி குஞ்சு தான் இந்த நாமம். காட்டை எரித்து சாம்பல் ஆக்கிடும். காட்டில் நெருப்பு வச்சா அங்கே இருக்கிற சிங்கம், புலி, நரி, கரடி எல்லாம் ஓடி போயிடும். நீங்கள் ஜபம் நாமங்கிற நெருப்பை உங்கள் மனசுக்குள்ளே வையுங்க. சாமிஜி சொல்வார், அந்த ஞானத்தை கொண்டு வந்தால் ஆல் தி ஃபாக்ஸஸ், இன்னும் 2-3 அனிமல்ஸ் பேரெல்லாம் சொல்வார், தே வில் ஃப்ளை அவே அப்படிம்பார். சாமிஜியே சொல்வார், உள்ளே இருக்கிற நரி, சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஓடி போயிடும். சுத்தமான பக்குவமான ஜீவனாக நீங்கள் ஆகிடுவீங்க. ஜீவனாக கூட இருக்க மாட்டீங்க, ஆத்மாவாகவே ஆகிடுவீங்க. இந்த ஒரு சின்ன ராம என்று 2 எழுத்தினால். ராமகிருஷ்ணன் ஒரு இன்சிடென்ட் சொல்வார். கிருஷ்ணகிஷோர்னு ஒரு டிவோட்டி அவர்கிட்ட வருவார். என்ன நம்பிக்கை அவருக்கு, கிருஷ்ணகிஷோருக்கு. ஒரு தடவை பிருந்தாவன் போயிருந்தார். இவர் பண்டிதர், பிராமணர். அந்த காலத்து பிராமணர்னாக்கா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. 11 மணிக்கு நடந்து போகிறப்பெல்லாம் நடந்து தான் போகணும். திடீர்னு தாகம் எடுக்குது, வெயில் வாட்டுது. நார்த் இந்தியாவிலலாம் வெயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே பார்த்தா ஊர் கிணறுல ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கான். இவர் போய் தண்ணி கேட்குறார், கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, தாகமாக இருக்குன்னாக்கா அவன் பார்த்துட்டு, ஐயோ சாமி, நான் தாழ்ந்த ஜாதி, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி கொடுக்கறது? இது என்ன கஷ்டம்னாக்கா, அந்த பெரியவருக்கு இவன் தண்ணி கொடுத்தா இவங்க ஜாதிக்காரங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் கொடுமை இருந்திருக்கு. அதனால தான் ஹிந்து மதம் வளரவே இல்லைன்னு சொல்லி சாமிஜி சொல்லுவார். ஆல் தி அப்ட்ராக்ட் ஐடியாஸ் தேர், பட் ஸ்டில் சில்லி ஐடியாஸ் ஆல்சோ ஆர் தேர் அப்படின்னு வேறு லாங்குவேஜில் சொல்லுவார் சாமிஜி. பலவிதமான மூட நம்பிக்கைகள். அதனால் அவன் பயந்தான், நான் எப்படி தண்ணி கொடுக்கறது? கிருஷ்ணகிருஷ்ணர் சொன்னார், அதனால் என்னப்பா, சிவசிவான்னு சொல்லு, நீ தூய்மை அடைந்து விடுவா, எனக்கு தண்ணியை ஊற்று அப்படி சொன்னாரான். இதை சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணகிஷோருக்கு என்ன நம்பிக்கை பாரு. நமக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். அதான் இங்கே சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், மரத்தின் அடியில் நின்று கொண்டு கைத்தட்டி பாடினால் பறவைகள் பறந்துவிடும், அதுபோல் கைத்தட்டி இறைநாமம் சொன்னால் பாவங்கள் எல்லாம் பறந்துவிடும். பேர் சொல்லுங்க, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன், டோன்ட் வரி. இன்னைக்கு கூட காலையில் ஒரு அன்பர் கேட்டார், முன்னேற்றம் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு சாரதா தேவி சொல்கிறாங்க. வேடிக்கையாக ஒரு பத்திரிக்கையில் படித்தேன், பந்தயத்தில் ஓடும் போது பக்கத்தில் ஓடுபவனை பார்த்தால் பதக்கம் உனக்கு கிடைக்காது. யாரோ ஒருத்தர் வேடிக்கை, பட் எவ்வளோ மீனிங் பாருங்கள். இது பந்தயம். நீங்கள் எனக்கு என்ன நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தா உங்கள் அட்டென்ஷன் அந்த பக்கம் போகுது. ஜெபம் பண்ணுறதுல அட்டென்ஷன் குறையுதா இல்லையா?
ரங்கநாதஜி மகாராஜ் சொல்வார், வாட் எவர் யூ டூ கிவ் யுவர் 100%, தட் இஸ் கால்டு எக்ஸலன்ஸ் அப்படிம்பார். ஜெபம் பண்ணுறப்போ எக்ஸலண்ட்டாக பண்ணணும். மனசை பற்றி கவலைப்படாதீங்க, அது போயிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்து பண்ணுங்க, அது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே நம்ம ஆளை காணும், ராஜேஸ்வரி அங்கேயே இருக்காப்புல காஞ்சிபுரத்துலேயே, நான் போகிறேன்னு சொல்லி அது திரும்பி வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். பறவைகள்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஏழை ஒருத்தன் இருந்தான். இந்த கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன், டைம் ஆகிடுச்சு. ஏழை பிராமணன் ஒருத்தன், பொண்ணுக்கு கல்யாணம், பணம் காசு கிடையாது. ஒரு அக்ரஹாரத்தில் போய் கேட்குறான். அங்கே இருக்கிற பிராமணர்கள்ட்ட அந்த காலத்தில் வந்து பணம் இருக்காது, இப்போ இருக்குது, அந்த காலத்தில் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் வந்து சனாதன் கோஸ்வாமின்னு நினைக்கிறேன், சனாதன் கோஸ்வாமியோ ரூப கோஸ்வாமியோ, இது நடந்தது வந்து ராதாகுண்டு ஷியாம்குண்டு மதுரா பக்கத்தில் இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கா, அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொல்லி வேடிக்கை அனுப்பி வச்சாங்க. அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இவன் போன நம்பிக்கை, ஏன்னா இவனுக்கு பணம் வேணும். அங்கே போய் அந்த கோஸ்வாமியை போய் கேட்டான், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க. பணமா? என்கிட்டயா? யார் ஒன்று அனுப்புனா? இல்லை, அங்கே 4 பேர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ரொம்ப பணக்காரர் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு. உடனே நான் நிச்சயமாக பணக்காரன் தான், உனக்கு கொடுக்குற மாதிரி பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க? சரி, உனக்கு பணம் தானே வேணும், வா அப்படி சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்தால் வாசப்படிக்கு கீழே மண்ணில் ஒரு வித்தியாசமான ஒரு கல் கிடக்குது. இந்த கல்லை எடுத்துக்கோ, இதை எடுத்துகிட்டு போ, உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சாமி பணம் கேட்டான்? இது சாதாரண கல் இல்லைப்பா, ஸ்பர்ஷவேதி, இதை வச்சு தொட்டால் இரும்பு பொண்ணாயிடும், போ அப்படின்னா. இவனுக்கு ஆச்சரியம். ரகசியமாக வச்சுட்டு வீட்டுக்கு போய் தொட்டான். அங்கே இருக்கிற துரு பிடிச்ச வாளி அது எல்லாம் தொட்டால் எல்லாம் தங்கமாயிடுச்சு. இப்போது அந்த மாதிரி ஒரு கல் உங்களுக்கு கிடைச்சா நாமும் சொல்லுவீங்களா, இல்லை தங்கம் பண்ணுவீங்களா? பாருங்கள், யோசனை பண்ணணும். இல்லை, இதுவா அதுவா ரெண்டும் செய்வோம். இல்லை, ஒத்துக்கிறாங்க, நன்றி சொல்லணும் இல்லையா? இவன் எடுத்துகிட்டு போய் எல்லாம் தங்கம் பண்ணிட்டான். என்னென்ன இரும்பு இருக்கோ, அவனே ஏழை, இருந்ததெல்லாம் வந்து ஆணி சுற்றி எல்லாம் அது எல்லாம் பிடிச்சி எல்லாம் தங்கமாக இருக்குது. பயங்கரமான ஒரு திருப்திங்கிறப்ப இங்கிலீஷில் வந்து 2 விதமாக சொல்லுவாங்க, சேச்சுரேஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேச்சுரேஷன்னாக்கா திகட்டி போகிறது. இப்போது பொங்கல், ஸ்வீட் பொங்கல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? பொங்கல் அன்றைக்கி ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், அப்புறம் வந்து பொங்கலை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும் இல்லையா? திகட்டிட்டு ஓ கொண்டு வராது அப்படிம்போம். சேச்சுரேஷன். இவனுக்கு ரொம்ப திருப்தி, போய் படுத்துட்டான். படுத்ததுக்கப்புறம் அவனும் பிராமணன், சந்தியாவந்தனெல்லாம் பண்ணக்கூடிய பிராமணன், அந்த புத்தி வேலை செய்யுது. டேய், அவர் இந்த கல்லை கொடுத்தார், எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு அவர் வாசல்லையே கிடக்குது, அவருக்கு சாப்பாடு இல்லை, இதை யூஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கவே இல்லை. தட் மீன்ஸ் சம்திங் பெட்டர் தேன் திஸ், இதை விட உயர்ந்தது ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது, நாம் அதை கேட்காம இதை தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு புத்தி சொல்லுது. பாருங்கள், நீங்கள் செய்யக்கூடிய சாதனைகள் உங்கள் மனசு கெட்ட வழியில் போனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து சுட்டி காட்டும், இப்படி பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆமாம், எதையோ விட்டுட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு காலையில் எழுந்தோடனே இந்த கல்லை தூக்கிட்டு போனான். அவர் அப்போ தான் எழுந்து இந்த உபாசனைலாம் பண்ணிகிட்ருக்கிறார். சாமி அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். என்னப்பா பத்தலையா அவனுக்கு? இல்லை போதும் போதும்னு ஆயிடுச்சு, இந்த கல் இங்கே கிடக்குது உங்களுக்கு தெரியும், ஆனால் இதை யூஸ் பண்ணாமல் உங்கள் வறுமையை போக்கிக்காமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை விட விலை உயர்ந்த ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது இல்லையா, அதை எனக்கு கொடுங்க சாமி அப்படின்னு. அவர் கேட்டார், கோஸ்வாமி உண்மையிலே அது உனக்கு வேணுமா? நிச்சயமாக அதை கொடுங்க, அதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், நாட் சேச்சுரேஷன். அப்போ சரி, இதை கொண்டு போய் தூரமாக தூக்கி எரிஞ்சிட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு குளத்தில் குளிச்சுட்டு வந்தான். காதில் சொன்னார், கிருஷ்ண கிருஷ்ண இதை சொல்லு அப்படின்னாராம். அவர் பெரிய மகானானார்னு அவருடைய வாழ்க்கையில் வருது. தங்கத்தை விட உயர்ந்தது எது? தங்கமான உங்கள் மனசு, அதை சொல்லுங்க. தங்கமான உங்கள் மனசு, அதை தங்கமாக்கிட்டா அவர் வந்து குடியேறிடுவார். அவர் இருக்கார், அப்போ தெரியும்.
இப்போ தகரமாக இருக்கிறப்ப நம்ம முகத்தை பாருங்கள் தெரியாது. தங்கம் பாலிஷ்டாக இருக்கும், பளிச்சுன்னு தெரியும். தங்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கும் உங்களை தெரியும் இல்லையா? நாமம் சொல்வதின் மூலம் அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும். குருநானக் சொல்கிறார், இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். குருநானக் ஒரு பாட்டில், குருநானக் வந்து சீக்கிய மத குரு. கஹே நானக் ஷா சுன பகவந்த யா ஜகமே நஹி கொய் அப்னா ஹரி நாம வினா அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப அழகாக நம்முடைய பரமார்த்தானஞ்சி பாடுவார், ஹைதராபாத்தில் உருகி பாடுவார். நானக் சொல்கிறான், சுன பகவந்த பக்தர்களை கேளுங்க, யா ஜெகமே இந்த உலகத்தில் நகி கொய் அப்பனா உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் செத்து போகிறப்ப குடும்பத்தோடு போயிருக்கணும் இல்லையா? போகிறோமா? அப்பா நீ போகிற, நீ இல்லாமல் என்னால் தாங்க முடியாது, போகிறோமா? இல்லை, செத்து போனால் கூட அந்த அம்மா சொல்லுவா, அட பாவி என்ன தனியாக தவிக்குன்னு நீ போயிட்டே, போக வேண்டியதானே. போக மாட்டாங்க. பாருங்கள், தப்பாக நினச்சிக்காதீங்களா? இதெல்லாம் ஃபேக்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். யா ஜகமே நகி கொய் அப்பனா உங்களுக்கு சொந்தமானது யாருமே இல்லை. அப்போ எது சொந்தம்? ஹரிநாம வினா, ஹரிநாமத்தை தவிர சொந்தம் அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ டேக் த நேம் ஆஃப் ஹரி, கெட் யுவர் லைஃப் ஃபுல்ஃபில்டு. அதுதான் ராமகிருஷ்ணன் சொன்னார், இறைநிலையை அடைவது தான் மனித பிறவியின் நோக்கம், மற்றதெல்லாம் செகண்டரி. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஏறுறோம், டெல்லி போய் சேரணும், அது கோல். விஜயவாடாவில் டிஃபன் சாப்பிட்லாம், நாக்பூரில் அந்த கமலா ஆரஞ்சு சாப்பிட்லாம், இதெல்லாம் வந்து சைடு பிஸ்னஸ். நீங்கள் கமலாவை சாப்பிட்டுட்டு போனாக்கா அங்கே போய் விமலாவை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அடுத்த ட்ரெயின் தான், அடுத்த பிறவி தான். ஸோ ராமகிருஷ்ணனுடைய அளப்பரிய கருணையால் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் வச்சு பண்ணுங்க, அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் நடந்துக்கிட்டே பண்ணுறேன் அப்படின்னு. உங்கள் குரு அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். உட்கார்ந்து பண்ணுங்கன்னு தான் சொன்னார் இல்லையா? குருவோட வார்த்தையை கேளுங்க, அவருடைய ஆசீர்வாதம் வரும், குரு நிந்தா வராது. இதுக்கெல்லாம் சின்ன சின்ன மேட்ரு கூட காரணம் உண்டு, ரிசல்ட் உண்டு. ரங்கநாதஜி மகாராஜ் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பிரணாமம் முடிச்சுட்டு, சாதுஸ் மீட்டிங் அது இது முடிச்சுட்டு, அவருடைய வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து 7:30 7:40 ரூமில் வருவார். 8:30 அவருடைய சாப்பாடு. ரூமுக்கு வந்தோடனே அவர் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு பெட் மேலே உட்காந்து வைப்போம். உட்காந்துட்டு கேட்பார், எனி ஒர்க் இஸ் தேர்? நோ மகாராஜ். தென் கிவ் மீ மாலா. வேதாந்த சிங்கம், யுவர் ஆத்மன் நயம் ஆத்மன் அப்படின்னு சொல்கிறவர் அங்கே உட்காந்துட்டு மகாபுருஷமார படத்தை பார்த்துட்டு மாலையை உருட்டிக்கிட்டு இருப்பார். வயசு கம்மி தான், 96. ஸோ இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய இருக்குது, 3 மணி நேரம் பேசலாம். பேசுகிறத விட செய்வோம், சரியா? வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.